ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் எப்பவும் போல் ரெசிபி பார்க்க போகிறது இல்லை. சென்னை மெரினா கடற்கரை லைட் ஹவுஸுக்கு வந்திருக்கேன். வேர்ல்டு லாங்கஸ்ட் செகண்ட் பீச்சாக சென்னை மெரினா பீச் இருக்குது. இதன் பக்கமாக இருக்கக்கூடிய லைட் ஹவுஸ் பில்டிங்கில் தான் நான் வந்து நிற்கிறேன். மாஷா அல்லாஹ், பேக்ரவுண்ட் நல்லா சூப்பராக இருக்குல்ல. எல்லாருமே வந்து போகக்கூடிய இடமா இருந்துருக்குது. படியில் ஏறி தான் மேலே போகணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்த பிறகு தான் லிஃப்ட் வசதி இருக்குது. 9வது மாடி வரைக்கும் லிஃப்ட்டிலேயே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. 10வது மாடியில் வந்து நிற்கிதோம். பேக்ரவுண்ட் பாருங்கள். ரீசெண்டாக 2 முறை சென்னை வந்திருந்தேன். அந்த டைமில் லைட் ஹவுஸ் போகணும்னு இருந்தேன், போக முடியவில்லை. மேலே வந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. இப்போ நாங்கள் என்ஜாய் ஃபுல்லாக நின்றுட்டு இருக்கோம். எல்லா இடங்களையும் பார்க்கும்போது பழைய பாட்டுகளெல்லாம் நினைவுக்கு வருது. ஒரு சில பழைய பாட்டுகளும் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சிஸ்டர். எனது ஹஸ்பண்ட் தான் பாட்டு படிச்சிருக்காங்க. பாட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உனது விழியில் எனது பார்வை உலகை காண்பது, உன் இதயம் எழுதும் உணர்வில் எந்தன் கவிதை வாழ்வது, கவிதை வாழ்வது. உனது விழியில் எனது பார்வை உலகை காண்பது, உன் இதயம் எழுதும் உணர்வில் எந்தன் கவிதை வாழ்வது, கவிதை வாழ்வது. பாட்டையும் கவனித்து இந்த இடங்களையும் ரசிக்கலாம். மீண்டும் பாட்டு வருது, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உலகம் 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 அழகு கலைகளின் சுரங்கம், பருவச்சிலைகளின் அரங்கம். காலமே ஓடிவா, காதலே தேடிவா. உலகம் அழகு கலைகளின் சுரங்கம், பருவச்சிலைகளின் அரங்கம். காலமே ஓடிவா, காதலே தேடிவா. நான் காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். நான் காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். அதை கேட்டு வாங்கி போனாள் அந்த கண்ணி என்னவானாள். நான் காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். கடலோரம் வாங்கிய காற்று குளிராக இருந்தது நேற்று. கடலோரம் வாங்கிய காற்று குளிராக இருந்தது நேற்று. கதகதப்பா மாறிடுமோ, காதலித்தால் ஆறிடுமோ. கடலோரம் வாங்கிய காற்று. நான் 2 முறை சென்னை வந்தபோது லைட் ஹவுஸ் போயிருந்தேன். 2 முறையுமே மண்டே போனதுனால லைட் ஹவுஸ் உள்ளாடி போக முடியல. இது நம்முடைய சிஸ்டர்ஸ்க்கு ஒரு மெசேஜாக இருக்கட்டும். பத்தாவது மாடியில் நின்று ஏறி எல்லா இடமும் பார்த்து கீழே இறங்கிட்டு இருக்கோம். ஒரு மாடியில் ஸ்டெப்பில் இறங்கணும். 9வது மாடியிலேருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் லிஃப்ட்டிலேயே கொண்டு விட்டுருந்தாங்க. நாங்கள் டிக்கெட் எடுத்து தான் மேலே வந்தோம். இங்கே அதிகமான சார்ஜ் இல்லை. 10வது மாடியில் கம்பி கிரில் கொடுத்துருக்கனால பயமும் இல்லை. மேலே வந்து நிற்கிறதுக்கு 10 நிமிடம் தான் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த டைம் முடிஞ்சதும் கீழே இறங்கிட வேண்டியதான். எங்களுக்கும் டைம் முடிஞ்சிட்டு கீழே இறங்கி வந்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எஸ்கே கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.